நைட்டுக்கு என்ன செய்யணும்? நைட்டுக்கு ரீடா மட்டன் பிரியாணி செஞ்சிரு. வேற என்ன, நைட்டுக்கு சூப்பரான மட்டன் பிரியாணி செஞ்சுருவோம். சரி வாங்க மட்டன் பிரியாணி எப்படின்னு பார்ப்போம். மட்டன் பிரியாணி செஞ்சிடலாமா? 2 ஸ்பூனு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் கட் பண்ணிடு. அப்புறம் ஒரு 8 பச்சை மிளகு, கொஞ்சம் புதினா, இதை நல்லா வதக்கட்டும். வதக்கி வச்சுக்கலாம். அடுத்தது மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் புதினா, அப்புறம் தேவையான இஞ்சி, சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய், பட்டை, கிராம்பு, அது தேவையானது போட்டு இப்படி அரைச்சது. இனி அடுத்தது நம்ம மட்டன் வேக வச்சிடலாம். சரி போட்டு மட்டன் வெந்துருச்சு. மசாலா ஆகிறதுக்குள்ள அரைச்சி ஊற வச்சிடலாம். அரிசி ஜீரக சம்பா அரிசிட்டு எடுத்துருக்கோம். அந்த அரிசிக்கு மட்டன் பிரியாணிக்கு சூப்பரா இருக்கும். வெங்காயம் இப்பதான் பாதி வதங்கி இருக்கோம். இன்னும் கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிருச்சு. இனி அதுக்கு தேவையானது மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தக்காளி, அது ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். அரைச்சி வச்சா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் நல்ல மசாலா எல்லாம் நல்லா மசாலையெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லொரு ஸ்மெல்லு வரும். அப்போ தான் நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி செய்யணும். லெமன் புளியணும். இதில் அப்புறம் ஜாரு கழுகின தண்ணி. ஃபுட் கலரு தேவையானவங்களுக்கு போட்டுக்கலாம். நாங்கள் ஃபுட் கலரெல்லாம் போடுறதில்லை. நல்லா வெந்துருச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம மட்டன் போட்டுக்கலாம். வேக வச்ச மட்டன் நம்ம போட்டுக்கலாம். வந்திருக்கணுமே ஸ்மெல்லு, நல்லா சூப்பரா ஸ்மெல் வருது. எங்களுக்கே நல்ல ஸ்மெல்லு. இப்போ மசாலா எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இனி நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த அரிசிக்கு 1 டம்ளர், 1 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம். நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ உங்கள் அரிசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கணும். உப்பு தேவையானது, தேவையான உப்பு போட்டுக்கோங்க. கறியிலும் கொஞ்சம் போட்டிருக்கோம். பார்த்து நம்ம தேவைக்கு அது எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. மட்டன் போட்டதுமே நல்ல ஸ்மெல்லு வருது உங்களுக்கு. தண்ணி கொதிச்சிருச்சு. இனி நம்ம அரிசி போட்டுக்கலாம். உப்பு பார்த்து
பிரியாணி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிட்டே இருக்குது. ரெடி ஆயிட்டே இருக்குது. ஒரு அரை ஹவர் பொறுத்துக்கோ, பிரியாணி ரெடி. சரி, ஓகே. அரிசியும் மசாலாவும் நல்லா கொதிக்கிட்டோம். 2 கொதி கொதிச்சா போதும், தம்மில் விட்டுறலாம். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ள குழந்தைய கொஞ்சம் விளையாட வச்சிடலாம். மறக்காம எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம கொஞ்சம் எடுத்து கிளறி பார்க்கலாம். மசாலையில் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் கிளறி கொஞ்சம் நெய் ஊற்றி கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் நெய் ஊற்றி மேலாக கொஞ்சம் நெய் ஊற்றிக்குங்க. உங்களுக்கு தேவை இருந்தால் ஊற்றுங்க. அப்புறம் கொஞ்சம் மல்லித்தலை போட்டு தண்ணி கரெக்டாகிருச்சு. இனி நம்ம தம்மில் விட்டாலே போதும். சட்டியை கொஞ்சம் நெருப்பு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத தோசைக்கல்லோ வேறு ஏதாச்சும் ஒரு சட்டி இருந்தால் போதும். அது வச்சு இப்படி இந்த தோசைக்கல் வச்சு அது மேலே ஸ்லிம்மில் வச்சாலே போதும். அப்புறம் அது வெயிட் இறங்காமல் இருக்கிறதுக்கு இப்படி வச்சா சாப்பாடு இனி எதுவுமே செய்ய வேண்டாம், சாப்பாடு ரெடி. தயிர் பச்சடி போட்டுக்கலாம். பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சூப்பர். கறி எப்படி இருந்துக்குன்னு பார்ப்போம். கறியும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவே நல்லா வந்திருக்குங்க. சூப்பர்.